ரெடி டு மூவ்ல பாத்தீங்கன்னா 10 வீடு இப்போ ரெடியா இருக்கு. நீங்க நாளைக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்து குடியிருக்கலாம். நல்ல தண்ணி கனெக்ஷன் லேஅவுட்குள்ள இருக்கு. ஓ, நல்ல தண்ணி கனெக்ஷன். கேட் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்ல கொடுத்துருக்கோம். ஓகே. இது வந்து நம்ம கார் பார்க்கிங்காக கொடுத்துருக்கோம். ஒரு 7000 லிட்டர் கெப்பாசிட்டியில சம் பண்ணியிருக்கோம். பிளஸ் அவுட்டர்ல உங்களுக்கு அவுட்டர் ஸ்டேர் கேஸ், அவுட்டர் டாய்லெட் ஒன்று நீ வாஷ் பண்றோம் இல்லைங்களா, அது நம்ம காய வைக்கிறதுக்கான ஆப்ஷன். வாவ், சூப்பரா இருக்குங்க வீடு. போனதையும் உங்களுக்கு நல்ல பால் சீலிங் எல்லாம் பண்ணி அதில் ஒரு இப்போ ட்ரெண்டிங்கான ஹவுஸ் எப்படி இருக்கும். இந்த வீட்டுக்குள்ள நம்ம என்ன பார்க்குறோமோ இது எல்லாமே சேர்த்து தான் இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து நம்ம அறுவ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா எதுவும் சொல்ல வேற எதுவும் எக்ஸ்ட்ரா வராது. ஃபுல் இப்போ இருக்கிற மாடல் கிச்சன் கீழே எந்த நம்ம ஒரு கிச்சனுக்குள்ள ஒரு திங்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பொருள் கூட வெளியே தெரியாது. நார்மலாக எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இரும்புல தான் பண்ணியிருப்பாங்க. அது சீக்கிரம் துருப்பு வைக்கும். அந்த தொந்தரவு எல்லாமே இருக்கிறதுனால நம்ம எஸ்எஸ்எல் கொடுத்துருக்கோம். இது கலரே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கிலீஷ் கலரில் கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்கூல் வேணுமே நம்ம லேஅவுட்குள்ள வரும். ஏதோ 90% வரைக்கும் கேரண்டா லோன் பண்ணலாம். 90% பண்ணாம ஒரு 4 to 5 லட்ச ரூபா இருந்தா போதும். இங்க வந்து 24 hours பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வந்து உங்க எல்லாத்துக்கும் ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா ரெடி டு மூவ்ல பாத்தீங்கன்னா 10 வீடு இப்போ ரெடியா இருக்கு. நீங்க நாளைக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்து குடியிருக்கலாம். கையில 4 to 5 லட்ச ரூபா வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமா ஓடி வந்திருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து அடுத்தடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. வீடு பாத்தீங்கன்னா ரெடி டு மூவ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ரேரா தான் அந்த மாதிரி வீடியோஸ் போடுவோம். இன்னைக்கு நம்ம பிரதர் பாத்தீங்கன்னா வந்து பிரதர் 10 வீடு ரெடியா இருக்கு, சீக்கிரம் வாங்கன்ட்டாங்க. அதனால உடனே வந்துட்டோம். பார்த்துட்டு இருக்க லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்ல மத்தம்பாளையம், பெரிய மத்தம்பாளையம்னு சொல்லுவாங்க. பெருநாயக்கம்பாளையத்துக்கு அடுத்து இருக்கிற பெரிய ஜங்ஷன், பெரிய மத்தம்பாளையத்தில் தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைச்சிருக்கோம். இதில் ஒரு 14 வீடு ரெடி டு போய் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு 4 வீடு ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஒரு 10 வீடு மட்டும் இப்போ கரண்டில் அவைலபிள் இருக்கு. ஓகே. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே டிசைனில் வந்து பண்ணியிருப்பாங்க. எலிவேஷன் எல்லாமே வந்து உள்ள வந்து உங்களுக்கு டைல்ஸ் கலர்ஸ் இதெல்லாம் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். டைல்ஸ் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும். 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஒரு பெரிய வீடு வந்து பட்ஜெட்குள்ளே பண்ணியிருக்கோம். கண்டிப்பாங்க. ஸோ நம்ம கோயம்புத்தூர் பெரியநாயக்கம்பாளையத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவலில் இங்கே எக்ஸாக்டாக ஒரு 10 to 15 நிமிஷம் மேஜரான ட்ராவல் டைம். அதிகபட்சம் 15 நிமிஷத்துக்குள்ள சைட்டுக்குள்ளே ரீச் ஆகிடலாம். ரெண்டாவது என்னன்னா இந்த சைட்டுக்குள்ளே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 200 வீடுக்கு மேலே வந்து குடியிருக்காங்க. சரிங்களா, கட்டி இல்லை, குடியிருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ ஒரு நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாகவும் சரி, சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா காலையில் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டை வந்து அப்படியே பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரோடே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து ஒய்டான ரோடு கொடுத்துருக்காங்க. நம்ம கார் நிப்பாட்டினாலும் 2 கார் வந்து போகலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா 33 ஃபீட்டுன்னு நினைக்கிறேன் இந்த ரோடு. நல்லா வந்து ஒய்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு இருக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து வீடெல்லாம் ஒரு டிசைனில் இருக்கும். இதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. அது ஒரு டிசைனில் வந்து இருக்கும். ஸோ பேக் சைட்லேயே வந்து உங்களுக்கு சேலுக்கு இருக்கு. ஸோ அதே வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து வீடு ஒரு வீடை வந்து உள்ளே போய் பார்த்துடலாம். சேம் அதே மாதிரி தான் எல்லா வீடும் வந்து கட்டியிருப்பாங்க. பட் உள்ளே இருக்க அந்த டைல்ஸோட கலர்ஸ் எல்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். சேம் லேண்ட் ஏரியா, சேம் பில்டிங் ஸ்கொயர் ஃபீட். ஓகே ஓகேங்க. ஸோ அப்படியே சைட்டு பார்த்துடலாங்களா? நம்ம வந்து இந்த வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடை பார்க்குறதுக்கு முன்னாடி சைட்டோட அம்யூனிட்டிஸ் வந்து கேட்டுடலாம். ஏன்னா வந்து வீடை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நியர்பை என்ன இருக்குது, சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன அம்யூனிட்டிஸ் தெரிஞ்சுக்கணுங்கல்ல. கண்டிப்பாக சைட்டோட டெவலப்மெண்ட். இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சிட்டி. இது லேஅவுட் நம்ம பண்ண லேஅவுட் தான். இது வந்து ஒரு 12 ஏக்கர் உள்ள ஒரு கிரேடட் கம்யூனிட்டி. ஓகே. இப்போ ஆல்ரெடி உள்ள நிறைய வீடுகள் குடி வந்துட்டாங்க. எல்லாமே ஓனா அவங்களே கட்டி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணி கட்டி அவங்க உள்ள ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடுகள் எல்லாமே நம்ம ரெடி டு ஆக்குபை, நம்ம சேலுக்காக கட்டின வீடு தான். இது வந்து பக்காவான டிடிசிபி ரெராப்பூர் லேஅவுட். ஓகேங்களா. இதில் ப்ராப்பராக டெவலப் பண்ணால் சைட்டை சுற்றி ரொம்ப ப்ராப்பராக காமன் கொடுத்துருக்கோம். தார் ரோடு, ட்ரைனேஜ் வசதி கொடுத்துருக்கோம். பார்க் ஏரியா, பவர் டேங்க் இருக்கு. நல்ல தண்ணி கனெக்ஷன் லேஅவுட்குள்ள இருக்கு. நல்ல தண்ணி கனெக்ஷன். மத்தம்பாளையம் பிளிச்சி பஞ்சாயத்தோட நல்ல தண்ணி கனெக்ஷன் லேஅவுட்குள்ள இருக்கு. 3PS ஈப்ளைன் லேஅவுட்குள்ள இருக்கு. ஸ்ட்ரீட் லைட் லேஅவுட்குள்ள வந்துருச்சு. இந்த மாதிரி காமனா வீடு கட்டி வரதுக்கான எல்லா அமினிட்டிஸுமே லேஅவுட்குள்ள வந்திருக்கு. அதே மாதிரி உள்ள வரும்போது அந்த மல்லிகை கடை எல்லாம் கூட இப்போ நம்ம லேஅவுட்லயே 2 பேர் மல்லிகை கடை வச்சிருக்காங்க. நல்ல பெரிய மல்லிகை கடையே வச்சிருக்காங்க. இது இல்லாம நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து இப்போ நம்ம இந்த வீடு வாங்குறோம் அப்படின்னா அந்த வீட்ல இருந்து நம்ம மெயின் ரோடு ரீச் பண்றதுக்கு எக்ஸாக்டா 1.25 கிலோமீட்டர் தான் வரும். ஓகே ஓகே. எக்ஸாக்டா 1.25 கிலோமீட்டர் வரும். ஓகே. நீங்க அந்த ஜங்ஷன் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்கத்துலயே நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், கிளினிக், பெட்ரோல் பங்க், ஹாஸ்பிட்டல் எல்லாமே நியரஸ்ட் இருக்கு. நீங்க சொல்ற அந்த மெயின் ரோடு வந்து ஊட்டி போகக்கூடிய மெயின் ரோடு. ஆமாங்க. அந்த கோயம்புத்தூர் ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம் ஊட்டி போற ஹைவே தான் நான் சொல்றேன் அந்த ஜங்ஷன். மத்தம்பாளையங்கிறது அந்த ஜங்ஷன். அந்த ஜங்ஷன் பஸ் ஸ்டாப்ல இருந்து நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட்டா 1.25 கிலோமீட்டர் அவ்வளவுதான் வரும். ஓகேங்க. ஸோ இப்போ அப்படியே உள்ள சைட்டை பார்த்தலாம். கண்டிப்பா பார்த்தலாம். உள்ள பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா எலிவேஷன் நல்லா சூப்பராக கொடுத்து எல்லாமே ரொம்ப கிராண்டா கொடுத்துருக்கோம். வீடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 வீடு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து சைட்டு, வடக்கு பார்த்து மெயின் டோர் வச்சு பண்ணியிருக்கோம். அடுத்த இன்னொரு 8 வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிழக்கு வாசல் வச்சு பண்ணியிருக்கோம். நமக்கு எந்த டைரக்ஷன் பிடிக்குதோ எல்லாமே பக்காவான வாசத்துல ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்த்துடலாங்க. ஸோ எலிவேஷன் பார்த்துட்டு இருக்கீங்க. கேட் வந்து நல்ல பெரிய கேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேட் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்க. கேட் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல கொடுத்துருக்கோம்.
கொடுத்துருக்கோம். ஓகே. இது வந்து நம்ம கார் பார்க்கிங்காக கொடுத்துருக்கோம். இது கொஞ்சம் பெரியவங்க இருக்கிறவங்க மேலே ஏறி வரதுக்காக ஸ்டெப் தனியாக கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ நல்லா வந்து ஒரு கார் பெரிய காராக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்றி நிப்பாட்டிக்கலாம், தாராளமாக நிறுத்தும். ஓரளவுக்கு நீங்கள் ஒய்டாக நிப்பாட்டிக்கலாம். அது இல்லாமல் நம்ம ப்ராஜெக்ட் சைட்டு வீட்டுக்கு முன்னால் இருக்கிற ரோடு வித்தும் பார்த்தீங்கன்னா 33 feet ரோடு இருக்கு. அதெல்லாம் தாராளமாக நம்ம வீட்டுக்கு வெளியே இன்னொரு கார் நிறுத்துறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. தொந்தரவு இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்ம வண்டி நிறுத்தினாலும் இன்னொரு வண்டி போகிறதுக்கான ஆப்ஷன் ஸ்பேசியஸாக தான் இருக்கும். கண்டிப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து காமன் பாத்ரூம் ஒன்று வெளியில் கொடுத்துருக்கீங்க. இப்போ போர்ட்டிகோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்டிகோவில் நம்ம பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய சம்ப் ஒன்று பண்ணியிருக்கோம். ஒரு 7000 லிட்டர் கெப்பாசிட்டியில் சம்ப் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அவுட்டரில் உங்களுக்கு அவுட்டர் ஸ்டேர் கேஸ், அவுட்டர் டாய்லெட் ஒன்று. இப்போ நம்ம இந்த 2 BHK வீடுங்கிறது 3 டாய்லெட் 2 பெட்ரூம் இருக்கிற மாதிரி தான் வீடு பண்ணி 3 டாய்லெட் இருக்கு. இது என்ன சுவிட்சிங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சம்பில் இருந்து மேலே வச்சு சிண்டெக்ஸுக்கு தண்ணி போகிறதுக்கான ஆப்ஷன். ஆமாங்க. இது இல்லாமல் இது வந்து நம்ம துணி வாஷ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது நம்ம காய வைக்கிறதுக்கான ஆப்ஷன். நம்ம ரொம்ப ஈஸியாகவே இது யூஸ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணி ஆமாம் அதை எடுத்து நம்ம எங்கே ஃபிட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஆமாங்க. துணி காய போகிறதுக்கு மாடிக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. ஆமாம், கேரண்டி நம்ம கீழே என்ன மழை வந்தாலும் கூட நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், கீழே யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ரீசனுக்காக நம்ம இந்த இடத்துல வெளியே கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம வெளியே வாஷிங் மிஷினுக்கான ஆப்ஷன் ப்ரொவிஷன் தான் வெளியே கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் நம்ம அவுட்டர் டாய்லெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டைப்பில் தான் கொடுத்துருக்கோம். ஓகே. வெளியே இருக்கிற டாய்லெட் சைடு பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப் இதான் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படியே இங்கே ஸ்டார் கேஸ்க்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாஷிங் மிஷினும் வச்சுக்கலாம். அப்போ வந்து வீட்டுக்குள்ளே வந்து இடஞ்சல கசகசன்னு இருக்காது, அழுக்கு துணியெல்லாம் கொண்டு வந்து வெளியிலே வச்சு வாஷ் பண்ணிக்கலாங்க. ஓகே. ஸோ இங்கே கார் பார்க்கிங் பண்ணுற இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டைல்ஸ் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ டோர் செம்ம பெருசாக கொடுத்துருக்கீங்க ஜி. ஆமாம், செமையாக இருக்குது. ஸோ என்ன மெட்டீரியல் இது டோர்? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீ கூட்டு தான். டீ கூட்டு தான். ஓகே. தேக்கிலேயே வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் கிளாஸ் கொடுத்து நல்லா சூப்பர். அது வந்து உள்ளே இருந்து நம்ம வெளியே பார்க்கலாம். அதுக்கான வியூ விண்டோஸ் தான் கொடுத்துருக்கோம். நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே. நம்மள வீட்டுக்குள்ளே போகிறோம், வாங்க உங்களையும் கூப்பிட்டு போகிறேன். வாவ், சூப்பராக இருக்குங்க வீடு. போனதையும் உங்களுக்கு நல்ல பால் சீலிங்கெல்லாம் பண்ணி அதில் ஒரு இப்போ ட்ரெண்டிங்கான ஹவுஸ் எப்படி இருக்கும், இப்போ இருக்க அந்த எல்லோரும் எதிர்பார்க்குறது என்ன, நம்ம வீடு வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கும், எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இன்டீரியர்லாம் செட்டப் பண்ணியிருக்கீங்க? எல்லாமே ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டுக்குள்ளே நம்ம என்ன பார்க்குறோமோ இது எல்லாமே சேர்த்து தான் இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து நம்ம அறுவ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா எதுவும் சொல்ல வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா வராது. இப்போ இந்த ஹாலோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 16க்கு 16 வரும். ஓகே. 16க்கு 16 இதில் வந்து ஒரு நல்ல ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு பூஜை ரூம், அதுக்கான ப்ரொவிஷன் தனியாக கொடுத்துருக்கோம். வீட்டு இருக்கிறவங்க கேரண்டியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது மாஸ்டர் பெட்ரூம். இது மாஸ்டர் பெட்ரூம். ஓகே. மாஸ்டர் பெட்ரூம் அப்படியே பார்க்கலாம் வாங்க. மாஸ்டர் பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. பீரோ எதுவும் வாங்க தேவையில்ல போல? எதுவுமே வாங்க தேவையில்லை. இந்த வீட்டில் நம்ம இமிடியேட்டாக குடி வரணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு சூப்பரான ஆப்ஷனாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம மாஸ்டர் பெட்ரூம் டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 16 வரும். ப்ளஸ் உள்ள ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டோட அட்டாச் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. டைல்ஸோட கலரும் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அது கம்ப்யூட்டர் டேபிள் வாங்க தேவையில்ல. பைக்கில் ஒர்க் பண்ணுற நைட் டைமில் நீட் இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் கண்டிப்பாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர் ஜி. ஸோ ஆக்சுவலாக வந்து நிறைய செலவுகளை வந்து நம்மளுக்கு மிச்சப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்கு. இங்கே பாருங்க அட்டாச்சோட கொடுத்துருக்கு. நல்லா பெருசாக இருக்குங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டு. ஸோ ஷவர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஸோ வாரண்டி இருக்கிற மாதிரி தான் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்து கிச்சனுக்கு போகலாம் வாங்க. ஸோ கிச்சன் பார்த்தீங்கன்னா வந்து ஹாலில் இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோடனே உங்களுக்கு கிச்சன் வந்துடுது. கிச்சனே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெட்ரூம் சைஸில் இருக்குது. நம்ம கிச்சன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 வரும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ இருக்கிற மாடல் கிச்சன். கீழே எந்த நம்ம ஒரு கிச்சனுக்குள்ளே ஒரு திங்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பொருள் கூட வெளியே தெரியாது. எல்லாமே ஃபுல் கவர் பண்ணுற ஆப்ஷனில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நீங்கள் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து மாடல் கிச்சன் எப்படி இருக்குமோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணியே வச்சுருக்காங்க. இங்கே எல்லாத்துக்குமே நமக்கு வாரண்டி இருக்குது. ஓகே. நீங்கள் பாருங்களா ஸ்டோரேஜ் வந்து வச்சுக்கலாம். அதேமாதிரி மசாலா டப்பாஸ் எல்லாம் கூட நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தாலும் அதுவும் உள்ள வச்சுக்கலாம். வெளியே எதுவுமே தெரியாது. தேவையில்லாத பொருட்கள் வந்து மேலேயும் போட்டு வச்சுக்கலாம். ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு பெரிய சிம்னி கொடுத்துருக்கோம். இதுக்கும் வாரண்டி இருக்குது. ப்ளஸ் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஓகே. இதில் வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணி இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். நல்லா இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக வந்து இது இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் ஒரு கார்னரில் வர மாதிரி கொடுத்துருக்கோம். ஒரு இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் இது இல்லாமல் ஒரு மிக்ஸி யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கான ப்ரொவிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒயர் கொடுத்து அதுக்கான சுவிட்ச் புக் நம்ம கொடுத்துருக்கோம். செகண்ட் வந்து ஏர் ஃப்ளோருக்கு மாதிரி 2 விண்டோ. ஆமாம். இப்போ கிச்சனில் எடுத்தீங்கன்னா 2 விண்டோ இருக்குது. ஓகே. நல்ல ஒரு வெளிச்சத்துக்காகவும் ப்ளஸ் ஏர் விடுறதுக்காகவும் இருக்குது. ஏன்னா நம்ம என்ன நம்ம சிம்னி யூஸ் பண்ணாலுமே வெளிச்சம் இருக்கிற பட்சத்தில் இன்னும் நம்மளுக்கு
நம்மளோட கிச்சனுங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஓகே. டிவி யூனிட் வந்து நீங்கள் பார்க்கலாம். இது வந்து நீங்கள் தாராளமாக எவ்வளோ பெரிய சைஸ் ஒன்று வச்சுக்கலாம். 55 இன்ச்சஸ் வரைக்கும் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். மேலே வந்து நீங்கள் வாங்க ஏதாவது அவார்ட்ஸ் அது இதுன்னு ஃபோட்டோஸ் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். கீழே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஸ்டோரேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே திங்ஸ் வச்சுக்க ஏதாச்சும் நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி ஏதாச்சும் திங்ஸ் வச்சுக்கிறது ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. ஃபால் சீலிங்குமே இப்போ இருக்கிற டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். பாருங்க, ஃபால் சீலிங் ஃபேன் வந்து இங்கே 2 கொடுத்துருக்காங்க. ஆமாம், நம்ம இங்கே ஆல்ரெடி என்ன ஃபிட் பண்ணியிருக்கோமோ இது எல்லாமே அப்படியே இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள் ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கலர் வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப அந்த ப்ரீமியமான கலர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. ஒரு ஆல் சைஸுக்கு வந்து இருக்குது. இந்த ரீசன் எதுக்காகனா வீட்டுக்குள்ளே அதிக நல்ல வெளிச்சம் வரத்துக்காக தான். ஏன்னா நம்ம ஹாலோட சைஸ் வந்து 16 கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் தான் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இதெல்லாம் இந்த ஆப்ஷனில் நம்மளுக்கு 2 விண்டோ ஆப்ஷன் இருக்குது ஹால்லேயே. உங்களுக்கு அதெல்லாம் நல்ல ஒரு வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கரண்ட் யூஸ் பண்ணவே அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக தான் பண்ணியிருக்கோம். 2வது பெட்ரூம் பார்க்கலாம். செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணிக்கலாம். கெஸ்ட்டு. ஆமாம், இது ஒரு கிட்ஸ் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 வரும். இதுலேயும் சேம் நம்ம கவர்டு மேலே பண்ணி எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கோம். ப்ளஸ் இதுவும் ஒரு டாய்லெட் அட்டாச்சோட கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க, இங்கேயும் வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் தான். வெஸ்டர்ன் கொடுத்துருக்கோம். சேம் அங்கே என்ன சைஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சைஸ் அதே சைஸ் தான் இருக்கும். இங்கே பாருங்க, இது இங்கேயும் நல்லா தாராளமாக கொடுத்துருக்காங்க. சின்ன பெட்ரூம் நல்லா சின்ன பாத்ரூம் இல்லை, பெருசாகவே கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. அந்த பெட்ரூமில் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு 2 விண்டோ வரும். இதில் ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் வீடு எல்லாமே எந்த பக்கம் இருந்து எடுத்திங்கனாலுமே நல்ல வெளிச்சமாக இருக்கிற மாதிரி விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம பெட்ரூம் டோர் எல்லாமே எடுத்திங்கனாலுமே ரொம்ப கம்ப்ரஸ் டோர் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். நம்ம பாத்ரூம் டோர் எடுத்திங்கன்னா எல்லாமே பிவிசினா தண்ணி படும். அதனால் அந்த ரீசன் பேஸ் பண்ணி நம்ம பிவிசியில் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸ்டார் கேஸ் மேலே வந்து ஏறும்போது உங்களுக்கு நல்லா ஒய்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா ஒய்டாக கொடுத்துருக்கோம். இப்போ நார்மலாக எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இரும்பில் தான் பண்ணியிருப்பாங்க. அது சீக்கிரம் துருப்பு இருக்கும். அந்த தொந்தரவு எல்லாமே இருக்கிறதுனால நம்ம எஸ்எஸ்எல் கொடுத்துருக்கோம். அதுவும் நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்கோம். நம்ம மேலே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க, மேலே வந்துட்டோங்க. மாடியில் வந்து இருக்கும். ஸோ நல்லா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபியூச்சரில் இப்போ டபுள் பெட்ரூம் வீடாக இருக்குது. நாளைக்கு மேலே ஏதாச்சும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான இப்போ பில்லர் ப்ரொவிஷன் தான் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லா இடத்துலையுமே பில்லர் ப்ரொவிஷன் இருக்காங்க. மேலே இன்னொரு 2 டபுள் பெட்ரூம் வேணும், இல்லை மேலே 2 பெட்ரூம் மட்டும் கட்டுறோம், மேலே வீடாக பண்ணாமல் 2 பெட்ரூம் மட்டும் அட்டாச் பண்ணி பண்ணுறனால உடனே நம்ம பில்லர் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தாராளமாக பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ வியூவிலே பார்ப்பீங்க. வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். நல்ல நிறைய வீடுகள் இருக்கும். ப்ளஸ் இந்தியாண்ட தெரிய காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கார்னியா முன்ன வந்து மத்தம்பாளையத்தில் கேடிவிஆர்னு சொல்லி இருந்தது. அவங்க அந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கார்னியா வாங்கிட்டாங்க. அவங்க தான் டேங்குக்கு அப்படியே பேக் சைடு. ஆமாங்க, அந்த காலேஜ் காம்பவுண்ட் தொட்டாப்புல தான் நம்ம சைட்டே இருக்குது. ஓகே. ஸோ பின்னாடி லைனில் இருக்க வீடுங்களும் இருக்குது. ஸோ அந்த சைடு போய் பார்க்கலாம். ஸோ அப்படியே பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ பிரிட்டிஷ் நாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு. இது கலரே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கிலீஷ் கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்தியன் கலரில் இருக்கும். அதே மாதிரி பாண்டிச்சேரியில் பார்த்துருப்பீங்க, அந்த டார்க்கான ஒரு எல்லோ தீம் வந்து ஒரே மாதிரி எலிவேஷனில் ஒரே பெயிண்டிங் செக்ஷனில் ஒரே என்ன சொல்றது ஆல்மோஸ்ட் ஒரு 100% வீடுமே சேம் எலிவேஷன் சேம் பெயிண்டிங் கலரில் தான். ஓகே. இப்போ இந்த வீட்டில் இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வீடு வரிசையில் இருக்குங்க. இப்போ சேம் இந்த வீடு எல்லாமே கிழக்கு பார்த்து மெயின் டோர் வச்சுட்டு வரும். இப்போ நம்ம அந்த ரோவில் பார்த்த வீடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து இருக்குது. எல்லா வீடுமே ப்ராப்பரான வாஸ்து டைமென்ஷனில் தான் இருக்குது. அதனால் இப்போ எந்த மூலையில் என்ன வருமோ, கிச்சன் எந்த மூலை அக்னி மூலைனா அக்னி மூலை, குபேர மூலை, பெட்ரூம், இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக பார்த்து தான் நம்ம பண்ணி கொடுத்தோம். ஓகே. இப்போ இங்கே வந்து நம்ம லோன் போகணும் அப்படின்னா லோன் போய்க்கலாங்களா? எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும்? கேரண்டியாக இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி வீடோட வந்து பார்த்தீங்கன்னா 90% வரைக்கும் கேரண்டியாக லோன் பண்ணலாம். 90% பண்ணாமல் ஒரு 4 to 5 லட்ச ரூபா இருந்தால் போதும். எந்த மாதிரி ப்ரொஃபைலுக்குன்னா அவங்க இப்போ இன்கேஸ் ஐடியில் ஒர்க் பண்ணலாம், கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம். இது எல்லாமே அவங்களோட இன்கமை பேஸ் பண்ணி தான் நம்ம லோன் பண்ணி கொடுக்குறோம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு 2 இயர்ஸாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐடி எதுவும் ஃபைல் பண்ணியிருக்க மாட்டாங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருப்பாங்க, மளிகை கடை வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் நல்லா இருக்கும். பிஸ்னஸ்க்குள்ளே இப்போ தான் ரீசெண்டாக உள்ள என்ட்ரியாக இருப்பாங்க. ஆனால் ப்ராப்பரான ஐடி எதுவும் இருக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்குமே கேரண்டி நம்ம சைடு லோன் பண்ணி கொடுக்கலாம். அதிகபட்சம் ஒரு 4 to 5 lakhs எல்லாருக்குமே இப்போ லோன் கிடைக்கும். அவங்களுடைய சிபிலை பொறுத்து வந்து முன்ன பின்ன வந்து மாறும். ஓகே. இனிஷியல் அமௌண்ட் மட்டும், இனிஷியல் பேமெண்ட் மட்டும் மாறும். ஓகே. இந்த லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ஊட்டி போகிற ஹைவேல பெருநாயக்கம்பாளையத்துக்கு அடுத்து இருக்கிற மத்தம்பாளையம். இப்போ நீங்கள் மேட்டுப்பாளையம் ரோட்டில் எடுத்தீங்கன்னா பெருநாயக்கம்பாளையத்துக்கு அடுத்து எல்லா பஸ்ஸும் நிற்கிற ஒரே ஸ்டாப் வீரபாண்டி பிரிவு. அதுக்கு அடுத்து நம்ம மத்தம்பாளையம் தான். இங்கே வந்து 24 hours பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அந்த மத்தம்பாளையத்தில் தான் நம்ம ரெடி டு வாக் பை வீடு நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இங்கே நல்ல ஒரு பிளேஸில் ஒரு இடம் வாங்கி அதை கட்டி அதை முடிக்கிறதுக்குள்ளே வந்து உயிர் போய் ஒரு வீட்டை கட்டி பாரு கல்யாணத்தை பண்ணி பண்ணுறாங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இவங்க என்னன்னா ரெடியாக வந்து பொண்ணை ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்றாங்க. சென்னையில் இருப்பாங்க, பெங்களூர்ல இருப்பாங்க, இமிடியேட்டா வந்த உடனே குடியாகணும். ஏன்னா அங்கிருந்து இவங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க அப்படின்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு இந்த மாதிரி எல்லாமே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்கிற பட்சத்தில் உடனே இமிடியேட்டா போகணும் அப்படின்னா நாளைக்கு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா நாளைக்கே அவங்க குடி போகலாம். அந்த அளவுக்கு எல்லா ஒர்க்குமே ரொம்ப ப்ராப்பராக நம்ம சேனலுமே எல்லாருமே கேட்குறதுனா ரெடி டு மூவ் இருக்கான்னு கேட்குறாங்க. ரெடி டு மூவ் வீடு போட்டாலே வந்து உடனே வந்து நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக
யாருமே மிஸ் பண்ணிடுறாங்க இந்த வாய்ப்பை. கரெக்டாக வந்து ஒரு 2.25 சென்டில் பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து சூப்பராக வந்து பில்டிங் கட்டியிருக்காங்க. வந்து பாருங்கள், உங்களுக்கு இந்த இப்போ மொத்தம் 10 வீடு இருக்குது, எது பிடிச்சிருக்கோ வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாதிரி வந்து இப்போது குழந்தைங்களுக்காகவும் நிறைய பேர் மாறி வருவாங்க. அவங்க வந்து ஸ்கூல் காலேஜஸில் எதிர்பார்ப்பாங்க. நியர்பை ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குங்களா? ஆமாம், நிறைய ஸ்கூல்கள் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேஅவுட்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் ஒரு 100-150 வீடுகள் மேலே மேக்ஸிமம் குடியிருக்கேன். இன்னும் நிறைய வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு லேஅவுட்குள்ளே. இப்போ ரீசெண்ட் டைமில் ரீசேல் பண்ணி அவங்க குடி வர்றது, இல்லை ஆல்ரெடி லேண்ட் மட்டும் வாங்கி வச்சு அவங்க இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இங்கே நியரஸ்ட்னு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் முதற்கொண்டு எல்லாமே ஒரு 10 to 15 மினிட்ஸ் மேஜர் டிரான்சாக்ஷன் டைம். அது மாதிரி எல்லா ஸ்கூல் வேணுமே நம்ம லேஅவுட்குள்ளே வரும். என்ன ரீசன்னா நிறைய வீடுகள் குடியிருக்கிறதுனால எல்லா வீட்லையுமே ஆல்மோஸ்ட் குழந்தைங்க இருக்காங்க. அதனால் இங்கே லேஅவுட்குள்ளேயே நம்ம வீட்டு ஃப்ரெண்டில் வந்து பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. நியரஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா வேகம், இமாகுலேட் இருக்கு, தம்பு ஸ்கூல் இருக்கு. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமகிருஷ்ண வித்யா, ஏன்னா பெருநாயக்கம்பாளையங்கிறது 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே தான் வரும். ராமகிருஷ்ண வித்யாலயா இருக்கு உங்களுக்கு. இது இல்லாமல் ஜிகேடி இருக்கு. இந்த மாதிரி ஸ்கூல் வைஸ் எடுத்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது காரமடை ஜங்ஷன் வித்யா விகாஸ் இருக்கு, வேலம்மாள் போதி கேம்பஸ் இருக்கு. நான் சொல்றது எல்லா ஸ்கூலுமே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நேமா இருக்கிறதுனால இன்னும் தெரியாத நேம்ல நிறைய ஸ்கூல் இருக்கு. ஸோ அப்போ வந்து படிப்பு பொறுத்தளவுக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி காலேஜ் எடுத்தீங்கன்னாலும் பக்கத்தில் சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. நம்ம காம்பவுண்டை தொட்டாப்புலேயே உங்களுக்கு கார்னியோட அவங்க காலேஜ் இப்போ வாங்கியிருக்காங்க. ப்ளஸ் இது இல்லாமல் உங்களுக்கு பயணியர் காலேஜ் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப நியரஸ்ட், வெறும் 10 மினிட்ஸில் ரீச் ஆகிற டைமில் இருக்கிற இந்த காலேஜ் ஸ்கூலுங்க இது. கண்டிப்பாங்க. ஸோ இப்போ வந்து அடிக்கடி வந்து நான் ஏர்போர்ட் ஃபாரினில் போயிட்டே இருப்பேன் அப்படின்றவங்களுக்கு இப்போ ஏர்போர்ட்லேருந்து வரணும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? ஏன்னா நிறைய பேர் பெங்களூரில் இருப்பாங்க, மும்பையில் இருப்பாங்க, ப்ளஸ் சென்னையில் இருப்பாங்க. இவங்க நிறைய பேர் வந்து ட்ரெயின் பேஸ் பண்ணியிருப்பாங்க, அடுத்தது ஏர்போர்ட் பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க. இப்போ ஏர்போர்ட்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னாலும் நம்ம மதமலையிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 45 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம வீட்டிலேருந்து எக்ஸாக்டாக நம்ம ஏர்போர்ட்குள்ளே என்ட்ரி 45 மினிட்ஸ். சேம் நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரோம், இல்லை நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரணும், அதிகபட்சம் ஒரு 45 to 50 மினிட்ஸ் ஆகும். என்ன ரீசன்னா இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு இங்கிருந்து போகிறோம்னா நம்ம சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகாமல் கோயில்பாளையம், காலப்பட்டி போய் டேரெக்டாக நம்ம போய்க்கலாம். அதில் கனெக்டிவிட்டி நிறைய இருக்குது. இல்லாமல் மதம்பாளையத்தில் எடுத்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இப்போ நிறைய அனௌன்ஸ் பண்ணி ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இல்லாமல் அடுத்து இப்போ மெட்ரோ ஒர்க்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் ரோட்டில் கடைசி ஸ்டாப் வந்து நம்ம மதம்பாளையம் தான். கடைசி ஸ்டாப்புங்கிறது நம்ம மதம்பாளையத்தில் தான் நம்ம மெட்ரோட கடைசி ஸ்டாப் வரும். கடைசி ஸ்டாப்பாக இருக்குது. ஸோ அப்போ வந்து ஃபியூச்சர் பேஸ் பண்ணியும் வந்து நீங்கள் இப்போ வாங்குறீங்கன்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு நான் சொல்லுவேன். மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்பிளே நான் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீட்டோட டோட்டல் பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ, ஏன்னா ரெடி கேஷாக கூட சில பேர் வச்சிருக்கலாம். ஸோ அதுக்காக கேட்டேன் நான். நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணியிருப்பாங்க, இமீடியட்டாக வீடு போகிறதுக்காக ரெடி டு போய் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 சென்ட் இடத்துல ஒரு 3 டாய்லெட் இருக்கிற மாதிரி டபுள் பெட்ரூம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 48 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டு 48 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இப்போ வீடு இந்த அளவில் பார்த்தீங்கன்னா நியர்பை வீடு கட்டணும் அப்படின்னா குறைஞ்ச ஒரு 60 ரூபாய்க்கு மேலே தான் வரும். ஒரு 55 ரூபாய்க்கு மேலே தான் இங்கே மினிமம் எடுத்தீங்கன்னா 55 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக வேறு எங்கேயுமே. இதுக்கு பிஃபோரா நான் சொல்கிறது மதம்பாளையத்துலேருந்து பெருநாயக்கம்பாளையம் போயிட்டீங்களே ஒரு 60-70 லட்ச ரூபா எல்லாமே வீடுகளே கிடையாது. நீங்கள் பெருநாயக்கம்பாளையம் தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா தான் ஒரு 60 ரூபா 65 ரூபா ரேஞ்சில் இருக்கும். ஒரு 50 ரூபாய்க்கு கம்மியாக ஒரு 48 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு டபுள் பெட்ரூம் வீடு, நல்லா கார் பார்க்கிங்கோட ஒரு 3 டாய்லெட் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியரோட ஃபர்னிச்சரோட அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் ரொம்ப சூட் ஆகும். கண்டிப்பாங்க. ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு 50 lakhsக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 BHK எதிர்பார்க்குறீங்க அப்படின்றப்போ மிஸ் பண்ணியாங்க. இந்த வீடு அவங்களுக்கு வரப்பிரசாதம் மாதிரி. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வீடை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ரெடி டு மூவ் இருக்கவங்களுக்கு ஓகே. ஸோ இல்லை எனக்கு வந்து இடம் கிடைக்குமா இங்கே? அப்படி இடம் அவைலபிள் இருக்குது. இங்கே லேண்டுங்கிறது ஒரு சென்ட் காஸ்ட் 6,75,000 கொடுத்துருவோம். மினிமம் சைட்டு தான் அவைலபிள் இருக்குது. அதில் இடமா இருக்குது. இடம் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம், இடத்துக்கு லோனும் பண்ணி கொடுக்குறோம். ப்ளஸ் அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறனாலும் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த இடம் இல்லாமல் வேறு எங்கெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணுறோம்? இப்போ நம்ம இருக்கிறது வந்து மதம்பாளையம். இதுக்கு பிஃபோராக வேணும், இன்னும் கோயம்புத்தூர் இதே மேட்டுப்பாளையம் ரோட்டில் இன்னும் கொஞ்சம் பிஃபோராக சிட்டி லிமிட்குள்ளே வேணும், டிஸ்டன்ஸ் இப்போ ஏர்போர்ட்லேருந்து ரொம்ப நியரஸ்ட் இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நியரஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையம் ரோட்னு எடுத்தால் நம்மளுக்கு கவண்டம்பாளையத்தில் அவைலபிள் இருக்குது, துடிலூரில் அவைலபிள் இருக்குது, பெருநாயக்கம்பாளையத்தில் அவைலபிள் இருக்குது, வீரபாண்டி அடுத்த ஸ்டாப் வீரபாண்டி ஊருக்குள்ளே அவைலபிள் இருக்குது, தம்பு ஸ்கூல் இருக்குது. அடுத்தது உங்களுக்கு தம்பு ஸ்கூல் நியரஸ்ட் அவைலபிள் இருக்குது. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க நம்ம ரெடி டு வாக் பை இது ஒரு மதம்பாளையத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி. இதுக்கடுத்து சின்ன மதமலைன்னு சொல்லுவாங்க, கோட்டை பிரிவுன்னு சொல்லுவாங்க, அந்த லொகேஷன் அவைலபிள் இருக்கு. இதுக்கடுத்து காரமடையில் இதே மேட்டுப்பாளையம் ரோடு ஃபேஸிங்லேயே ரொம்ப நியரஸ்ட் ஒரு மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து ஒரு 300-400 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அவைலபிள் இருக்கு. அதுக்கு அடுத்தது காரமடை டீச்சர்ஸ் காலனியில் அவைலபிள் இருக்கு. இவ்வளோ ப்ராஜெக்ட் இது எல்லா ப்ராப்பர்ட்டியுமே நம்ம மேட்டுப்பாளையம் ரோடு பேஸ் பண்ணி இருக்கு. ஒன்லி மேட்டுப்பாளையம் ரோட்டில் மட்டும் இவ்வளோ ப்ராஜெக்ட் நான் சொன்ன எல்லா லொக்கேஷன்லையுமே ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில். இப்போ லேஅவுட்னு எடுத்தோம்னா ஒரு 50% சேல் ஆகி நிறைய வீடுகள் ஆன மாதிரி லேஅவுட்டில் ஆல்மோஸ்ட் நான் சொன்ன எல்லா லேஅவுட்லுமே நிறைய வீடுகள் ஆகிட்டு இருக்குங்க. இது இல்லாமல் வேற ஒரு லொக்கேஷன் இப்போ நம்ம கோயம்புத்தூர் வந்து பொள்ளாச்சி போகிற ரோட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கிணத்து கடவுள் அவைலபிள் இருக்கு.
கிணத்துக்கடவுக்கு அடுத்து கோவில்பாளையம், பொள்ளாச்சியில் மெயின் ரோடு பேசிங்களே அவைலபிள். பொள்ளாச்சி டு உடுமலைப்பேட்டை ரோட்லேயும் அவைலபிள். ஓகே ஓகே. இது எடுத்தோம்னா நம்ம அவினாசி ரோடு ஏர்போர்ட்லேருந்து டுவர்ஸ் நம்ம சேலமும் பெங்களூர் போட ஹைவேல எடுத்தால் கருமத்தம்பட்டியில் அவைலபிள் இருக்குது. ஓகே ஓகே. சக்தி ரோட்டில் எடுத்தோம்னா சரவணம்பட்டியில் அவைலபிள் இருக்குது. ஓகே. அதுக்கு அடுத்து கோவில்பாளையத்தில் அவைலபிள் இருக்குது. இந்த லொக்கேஷன் ஆமாம். அதெல்லாம் அவங்க நம்ம கோயம்புத்தூருக்குள்ளே யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இல்லை இடமா வாங்கி வீடு அவங்களே ஓனாக கட்டணும், பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கேரண்டியாக நம்ம சைட் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக நான் சொல்கிறது எல்லாமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. இதுல வந்து ப்ரைஸும் கண்டிப்பாக கொஞ்சம் நெகோசியபிள் பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக லோனும் இடம் வாங்குறதுனாலும் ஒரு 70 to 80% நான் சொல்கிற லொக்கேஷன்லாம் பண்ணுற இடத்துல ஒரு 80% வரையுமே லோன் பண்ண முடியும். கன்ஸ்ட்ரக்ஷனாக போகிறவங்களாலும் 90% வரையும் கேரண்டியாக லோன் பண்ணி இடமோ வீடோ வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ டிஸ்பிளேல இருக்க நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட மீட் பண்ண தமிழ் வாகர். பாய்.